அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரெசிபி எதுவுமே இருக்காது. ஆஃப் இயர்லி லீவுன்றனால அம்மா ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். நிறைய டைமும் கிடைக்கல. நாங்கள் போனதே திடீர்னு முடிவு பண்ணி தான் போனோம். அதனால வெறும் ஒரு 4 days தான். அதில் போகிறது ஒரு நாள் வர்றது ஒரு நாள் ஆகிப்போச்சு. அந்த நடுவில் இருந்த 2 நாள் தான். ஸோ அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஷாப்பிங் வேற போயிட்டு வந்ததுனால ரொம்ப சின்ன டைம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். என்னோட ஊர் டவுன் தான். ஸோ டவுனாக இருந்தாலுமே கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ சுற்றி நிறைய வயல் செடி காடு எல்லாமே பார்க்கலாம். வாப்பாவோட கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடுகு செடி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் இல்லையா, பார்த்ததே கிடையாது. ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. போய் இறங்கினோடனே கூட்டு போய் காமிச்சாங்க, கடுகு செடி இருக்கு பாரு அப்படின்ட்டு. இது பார்க்கறதுக்கு சின்ன ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கு, சின்னதாக குட்டியோண்டு இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் சின்ன குட்டி குட்டியாக பச்சை கலரில் இருக்குது. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வெடிச்சதுக்கப்புறம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டா தான் கடுகு எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடியே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த கடுகு செடி பார்த்த உடனே வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் கிளியாரிட்டிலாம் கம்மியாக இருந்தனால என்னால் ஷேர் பண்ண முடியல. அவங்க அதுக்காகவே உனக்கு கண்டென்ட்னு சொல்லியே எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் கிளியாரிட்டி கொஞ்சம் சரியில்லை அப்படின்றனால என்னால் போட முடியல. சரி வந்தால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனதோட பார்த்து எடுத்து போட்டேன். இந்த வாட்டி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே கடையிலே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ கடையும் கொஞ்சம் நல்லா பெரிய கடை, மேலே ரூம் இருக்குன்றனால கடையிலே ஸ்டே பண்ணிட்டோம். அக்கம் பக்கத்துலலாம் வாப்பாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் ஃப்ரெண்ட்லாம் நிறைய. ஸோ அவங்களுடைய தோட்டலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க கூட்டிட்டு வாங்க சுற்றி காமிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ வந்தோடனே மறுநாள் கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தோம்னா ரொம்ப பெரிய தோட்டம். ஸோ நடக்கிறதுக்கு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. யாருமே ஆள் இல்லை, போகவே பயமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த அன்னைக்கு ஒரே ஒரு மரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக பழம் ரெட் கலரில் இருந்துச்சு. இது என்னதுன்னு கேட்ட அன்னைக்கு இது என்னதுன்னு தெரியலமா, ஆனால் சாப்பிட்றதா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கூகுளில் போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்த்தேன். மலாய் ஆப்பிள்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது வாட்டர் ஆப்பிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆப்பிள் மட்டும் தான் இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் நிறைய மாங்காய் தோப்பு, அப்புறமா தென்னந்தோப்பு, அப்புறம் ப்ளஸ் லெமனு, கொய்யா, இந்த மாதிரி நார்மலான செடி மரம் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்களுக்கும் இடம் இருக்கு. ஸோ அதில் ஃபுல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் பயிரிட்டு இருக்காங்க. அவங்க வீடு அங்கேன்றனால அவங்களுடைய பிளேஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம சிட்டிக்குள்ள இருந்துட்டு இந்த லைஃப்லேயே இருந்துட்டு இங்கெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வயலுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறது. இப்போ என்னதான் பிறந்த ஊராக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி கிராம சைட்லாம் வந்தது கிடையாது. இப்போ வாப்பா கடை வச்சிருக்காங்கன்றனால இந்த பக்கம் வந்திருந்தோம். ஸோ வந்ததுனால அப்படியே பார்த்துட்டு பிள்ளைங்களையும் காமிச்சிட்டு இங்கே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா நிம்மதியான இடம் மாதிரி தெரியுது. ஃபுல்லாக எப்போவுமே சிட்டியில் அந்த பொல்யூஷன்லையும் அந்த சவுண்ட்லையும் இருந்து இங்கே இருந்தது அப்படியே ஒரு காமாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதுக்கு டைம் தான் பத்தலை. இந்த மாதிரி இடத்துல இருக்கிற லைஃப் ஸ்டைல நிம்மதி மட்டும் இல்லைங்க, செலவுமே ரொம்ப மிச்சம் பண்ணிக்கலாம். தேவையானது நம்மளே பயிரிட்டுக்கலாம். கரண்ட் செலவு கம்மி, காத்து வசதி இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறனால செலவுமே ரொம்ப கம்மி தான். இது எல்லாத்தையும் விட அவங்க ஐடியா பண்ணி கட்டியிருக்க இந்த ஹீட்டர் தான் நான் பார்த்துட்டு மலைச்சு போயிட்டேன். ஃபுல்லாக கீழே அடுப்பை செட் பண்ணிட்டு மேலே ட்ரம்ல தண்ணி விழுற மாதிரி செட் பண்ணிட்டு இந்த கீழே பைப்பை போட்டு அப்படியே பாத்ரூம் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வெண்ணி சூடாயிட்டு குழாய் திறந்தா வெண்ணி வர்ற மாதிரி. கரண்ட் செலவு இல்லாம அதுதான் பெரிய விஷயம். நம்ம தான் ஹீட்டர் போட்டோம்னாலே கரண்ட் பில் கட்டி அதுக்காகவே தனியாக அமௌண்ட் ஒன்று வருது. அவங்க இடத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அமைச்சிக்கிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். இதுவும் நிறைய இடத்துல மாறிட்டே வருதுன்றதா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஏன்னா வில்லேஜா இருந்தாதான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைங்களோட ஜென்ரேஷன்லாம் இப்ப பாக்குற மாதிரி இருக்கு, அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பட் அவங்களுடைய பிள்ளைங்க ஜென்ரேஷன் வரும்போது இதெல்லாம் இருக்குமான்றது டவுட்டா இருக்கு.
ஒரு நாள் மட்டும் அப்படி கடையில இருந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. மறுநாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு வந்த ஃபீலே இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து கடையில வாப்பம்மா இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களும் அப்பாடா நிம்மதியா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டு முன்னாடி அம்மா வந்து நிறைய கொஞ்சம் செடி கிடியெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாமனால அப்படியே விட்டுட்டாங்க. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி எல்லாம் வாழை மரம் பப்பாளி செடியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பப்பாளியெல்லாம் வந்து ஒரு 40 கிலோக்கு மேலேயே காய்ச்சிருக்கு. வாழை மரம் வச்சு அதுவே ஒரு 10 வாழை மரம் கிட்ட நெட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வெத்தலை கொடி சுண்டக்காய் செடி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தேன் என் பொண்ணு கிட்ட. பட் அவங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறது இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமிக்க முடியல. மறுநாள் வந்து டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஷாப்பிங்காக. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்து கலெக்ஷன்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் இல்லாத கலெக்ஷனான்னு கேட்டால் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு என்னமோ. ஏன்னா வந்து இப்போ சென்னையில் ரொம்ப ரேராக இருக்குது, கலெக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது. போய் ஒரே இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி சித்தூர் போன இடத்துல கொஞ்சம் கலெக்ஷன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தனால பிள்ளைங்களுக்குலாம் எடுத்துட்டோம். நாங்கள் அதை ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலே வரல, சும்மா அப்படி பார்த்துட்டு வரலாம் தான் வந்தோம். கலெக்ஷன் நல்லா இருந்தனால எடுத்துட்டோம். ஒரு 4 நாள் லீவுனாலுமே வந்து மெமரிஸ்லாம் அதிகம், ஹாப்பினஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியல. பிறந்த வீட்லாம் எத்தனை நாள் இருந்தாலும் பத்தாது. அதில் போய் 4 நாள் மட்டும் இருந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த 4 நாள் இருந்துட்டு வரவே மனசு இல்லாமல் ரிட்டர்ன் வந்தோம். நான் மட்டும் இல்லை, பிள்ளைங்க எல்லாருமே அப்படிதான். அவங்களுக்குமே அம்மா வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். போன அன்னைக்கு வரவே மனசு இருக்காது. ரொம்ப வர்றதுக்கு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வர மாதிரி தான் வருவோம். ஸோ அந்த வாட்டி இருக்கிற லீவ் அவ்வளோதான். ஸோ போன வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.